ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கதையோடு வந்திருக்கேன். என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கதையில் வந்துட்டு ஒரு சீடன் வந்திருக்காரு. அந்த சீடன் அவர் அந்த ஆசிரமத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது குரு வந்து பார்த்துட்டு அந்த சீடன் கிட்ட கேட்குறாங்க, ஏன் வந்து இவ்வளோ சோகமாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சீடன் சொல்கிறாங்க, என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு சுவாரஸ்யமே இல்லை, ரொம்ப கவலையாக போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அந்த குரு என்ன பண்ணுறாரு, அந்த சீடனை பார்த்து, நீ வா நம்ம 2 பேர் வந்து தோட்டம் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே போய் தோட்டத்தில் வந்து நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து பறந்துட்டு இருக்கு, எனக்கு வந்து ஒரே ஒரு பட்டாம்பூச்சி வந்து அதில் வந்து எடுத்துகிட்டு வரியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதை கேட்ட சீடன் வந்து ரொம்ப வேகமாக தலையசிச்சுட்டு ரொம்ப குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு அதை பட்டாம்பூச்சி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ போனால் அவரோட கைக்குள்ள அவர் என்ன வேகத்தில் போனாரோ அந்த வேகத்துக்கு அவரோட ஒரே ஒரு பட்டாம்பூச்சி கூட வந்து கையில் வந்து பிடிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாரு, ரொம்ப சோகமாக வந்து குருக்கிட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு பட்டாம்பூச்சி கூட வந்து இது பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ குரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த குரு என்ன பண்ணுறாரு, சரிவா நம்ம அந்த பக்கம் போகலாம், அந்த தோட்டத்தில் போய் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தோட மையத்தில் போயிட்டு 2 பேர் வந்து உட்காடுறாங்க. ஸோ தோட்டத்தில் வந்து எப்படிங்க இருக்கும், அந்த ஒரு அதாவது அந்த பூ மலர்ற ஸ்மெல்லாகட்டும், அந்த இதமான காற்றாகட்டும் நம்ம உடம்புல படும்போது அப்படியே சிலிர்த்து போய்டும் இல்லைங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து அப்படியே 2 பேர் கண்ணை மூடி உட்காரும் போதுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பட்டாம்பூச்சி, ஒன்றும் இல்லை நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து இவங்கள தேடி இவங்க மேலே வந்து, அதாவது இந்த தேனார் இல்லைங்களா அந்த சீடன், அவரை தேடி வந்து அவர் மேலே வந்து பட்டாம்பூச்சி வந்து உட்காந்துருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அந்த குரு வந்து சொல்லியிருக்காரு, ஸோ இதுதான் மகிழ்ச்சியோட ரகசியம், அதாவது மகிழ்ச்சியை தேடி அதை வந்து துரத்தாத, மாறாக கிடைச்சதை கொண்டாடு, அதே மாதிரி நடப்பவைகள்லாம் வந்து இது வந்து எனக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு சுற்றியுள்ள அனைத்தையும் வந்து இது எனக்காக தான் நடக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னா நமக்கான மகிழ்ச்சியின் ரகசியம் வந்து அதுவாக தான் இருக்கும். நமக்கானதை வந்து நம்ம தேடி கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து குரு சொல்கிறாரு. சொன்னோன்னு தான் அந்த சீடனுக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ அன்னையிலேருந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து இருந்தாருங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளை வந்து எப்பயுமே ஹாப்பியாக நம்மளோட கிராட்டிடியூடை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிற நேரத்தில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.